சேனல். உங்கள் ஜானு. எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா எனக்கு வேண்டி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. 12-13 வயசுலலாம் தோல்லாம் சுமந்துக்கிட்டு சுகமில்லாட்டி கொண்டு போய்ட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிடுமான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பெரியாளாக வந்தும் எங்கள் அம்மா நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. எங்களால் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு ஒரு அம்மாவாக இருந்து அவங்க என்னைய பெற்று வளர்த்து ஒரு அம்மாவாக இருந்தாங்க. இருந்தும் எந்த மகனுக்கும் அம்மாவாக இருக்காங்க. அவங்களுக்கு வயசாகிட்டு இருக்கு. எங்கள் அம்மா மேலே இவ்வளோ அன்பு இருக்கு. காட்டைகளில் எங்கள் அம்மா கிட்ட தான் என்னை மகனை விட்டுட்டு வந்து நான் இங்கே கொழம்புல வேலை செய்கிறேன். எங்கள் அம்மா இல்லாட்டி எங்களை சொல்லவே இல்லாது. சொந்த பந்தம் எல்லாமே எங்கள் அம்மா தான். அம்மா தானசில் இருக்காம எல்லா தானசிலையும் இருந்திருக்காங்க. அவங்களை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய கவிஞர் இருக்கு. சொல்லலாம். அவங்க இல்லாட்டி எங்களோட கையை கண் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாம அம்மாங்கிற உறவுனா கல்யாணம் முடிஞ்சிருப்பாடு அவங்க தனியாக இருப்பாங்க. என்னுடைய அம்மா எங்கள் கூடயே இருக்காங்க. எங்கள் கூடயே இருந்து எங்களையும் பார்த்துக்கிறாங்க, எங்களோட பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறாங்க. அப்போ நான் அவங்கள என்ன சொல்லலாம், பெரிய பொக்கிஷம் அது. பெரிய ஒன்று தெரியுமா? ஒரு நொடி கூட ஆகாது எதுக்குமே. ஏன்னா எப்படி ஒரு அன்பான தாய் உறவு கிடைக்கிறதுக்கு மீண்டும் எங்கட அம்மாட வயத்திலேயே நாங்கள் போறக்கணும். எங்களுக்கு எங்கள் அம்மாவே எங்களுக்கு இன்னொரு ஜென்மத்தில் அம்மாவா கிடைக்கணும். பாய் பாய். எங்கள் அம்மா பற்றி சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன்.